ரெக்கார்டிங் வந்துச்சுல. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வின் தொடக்கமாக நித்யஸ்ரீ அவர்களின் தமிழ் இசை பாடல் ஒன்றை இங்கு கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. பேரண்டம் கிடுகிடுங்க ஆடிடும் சதங்கை, பேரழகு கொண்ட வளம் அந்த மங்கை. பேரண்டம் கிடுகிடுங்க ஆடிடும் சதங்கை, பேரழகு கொண்ட வளம் அந்த மங்கை. ஐம்பெரும் காப்பியங்கள் அணிந்த நங்கை, ஐம்பெரும் காப்பியங்கள் அணிந்த நங்கை. சிவனவன் தலையில் வீற்றிருக்கும் கங்கை, சிவனவன் தலையில் வீற்றிருக்கும் கங்கை. அகரத்தின் சுழிப்பில் தொடங்கும் அவளாட்சி, அகரத்தின் சுழிப்பில் தொடங்கும் அவளாட்சி. அகிலமெங்கும் பறந்திருக்கும் தமிழே சாட்சி, லகரத்தின் சுழிப்பவளின் பேரழகு காட்சி, லகரத்தின் சுழிப்பவளின் பேரழகு காட்சி. ஆயிரம் மொழிகளுள் அழியாத தமிழே சாட்சி, தமிழே சாட்சி, தமிழே சாட்சி. நன்றி. தமிழ் தடாகம் இலக்கிய குழுமத்தின் கவி அரங்கம் அண்டம் பேரண்டம் அதிர்வலைகள் தலைப்பினிலே தருகிறது, அதிர்வலைகளை தலைப்பினிலே தருகிறது. அன்னை தமிழாம் அருந்தமிழுக்கு வணக்கம். அன்னை தமிழே அருந்தமிழே சொல்லமுதே, என்னும் எழுத்தும் கண்ணெனக் கொண்டாடி நாங்கள் மகிழ்கிறோம். இயற்றமிழே, இயலும் இசையும் நாடகமும் இயைந்து நடமாடும் முத்தமிழே, தீயென சொன்னால் தீண்டும் இன்பம் தான் எமக்கு. தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு தான் உயரும், அறிவுயரும், அறம் ஓங்கும், இமயமலை போல் உயர்ந்த ஒரு நாடும் தன்மொழியில் தாழ்ந்தால் வீடும் என்பார் பாவேந்தர் பாரதிதாசன். தாவெனச் சொன்னால் தரும்பொருள் உரைப்பதுண்டு, தாவெனச் சொன்னால் தரும்பொருள் உரைப்பதுண்டு. ஈ என்றால் ஈகையின் பொருள் உண்டு, அறம் நீ, அருஞ்சொற்பொருளும் நீ. பொதிகை மலை பிறந்தவளே, காவிரியில் நடை பயின்றவளே, பொற்றாமரை குளம் கண்ட தமிழே, புத்துயிர் பெருவாய் நாளும் புதுமணம் கொண்டே. உனை விடுத்து நாமெல்லாம் நலமாக இடமுண்டா, உமை விடுத்து நாமெல்லாம் நலமாக இடமுண்டா. நாவில் நடனமிடும் அழகு தமிழே, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற புரட்சி கவியின் வழி வந்தோம். நாளும் தமிழ் மொழி மறவோம், உனக்கென் தலைமை வணக்கம். தமிழ் தடாகம் தனில் ஒரு கவியரங்கம். கவி கேட்க செவிசாய்த்து இப்புவி கேட்க கரவொளி தனை தந்தே வாழ்த்திடுக அவையோர்க்கு என் முதல் வணக்கம். கவிபாட வந்திருக்கும் சந்தம் அமைத்து சொந்த கவிபாட சோர்விலாது வந்திருக்கும் சுந்தர கவிஞர்களை வாழ்த்துகிறேன். சிறப்பு விருந்தினருக்கும் விருட்சமாய் வந்திருக்கும் உமா அவர்களை இங்கு வரவேற்கிறேன். நம்மோடு அன்புடன் என்றென்றும் கைகோர்த்து நிற்கும் பிரேமா அம்மையாரை வருகவென வரவேற்கிறேன். பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருப்பது பேரானந்தத்தை தருகிறது. அவரையும் வருக என வரவேற்று நிகழ்வுக்குள் செல்லலாம். இங்கு 6 கவிஞர்கள் அரங்கம் வந்துள்ளனர். 6 கவிஞர்களும் பஞ்சபூதங்கள். கொஞ்சம் அமைதியுற சோலையும் அரங்கினில் பிரவேசித்துள்ளது. பிரபஞ்சத்தினை அழைத்து நான் பேருவகை கொள்கிறேன்.
பஞ்சபூதங்களை அழைக்கும் முன் சோலை பசுமை பாடவும் நான் ஆவலாக இருக்கிறேன். வள்ளுவரின் வான் சிறப்பு வரிகளுடன் விளையாடி கவி படைக்க வந்த கவியே, வான் சிறப்பு வரையறை கடந்த பிறப்பு, அதை உன் கவி வரியால் நிரப்பு. கவிஞர் ராஜா முகமது அவர்களை கவி தருமாறு அரங்கம் தன்னில் அழைக்கிறேன். நன்றிங்க அழைத்தமைக்கு. எண்ணத்தில் நலம் இருந்தால் எங்கும் இன்பமே பொங்கி வரும். எண்ணத்தில் நலம் இருந்தால் எங்கும் இன்பமே பொங்கி வரும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏந்துகின்ற கைகளிலே ஏதுமில்லை என் நிறைவா, ஏந்துகின்ற கைகளிலே ஏதுமில்லை என் நிறைவா, நீந்துகின்ற என் வலிமை நிலையற்றதில்லையே. பூக்கின்ற திருவருளை பூமழையாய் பொழிந்திடுவாய், நான் ஏந்துமிரு கை நிறைய உனதருளை தந்திடுவாய். நன்னெறிகள் பலவும் உவமையோடே நாடி வந்தோ நலனுக்காய் நவின்று, நன்னெறிகள் பலவும் உவமையோடே நாடி வந்தோ நலனுக்காய் நவின்று, நேயமுடன் மனிதன் வாழ நற்பயன் தந்து, உலகம் போற்றிடும் உயர்தனி செம்மொழியே, எங்கள் ஒப்பில்லா முத்தமிழே. இனியவளே, மூத்தவளே, இன்பம் தரும் முத்தமிழே, பெருஞ்சுடரே, பேரமுதே, பேதமில்லா பெரியவளே, தலையிலே சூடாமணி, காதிலே குண்டலகேசி, கழுத்திலே சீவக சிந்தாமணி, கையிலே வளையாபதி, இடுப்பிலே மணிமேகலை, காலிலே சிலப்பதிகாரம் கொண்டு எம்மை ஆளுகின்ற எம் தன்னிகர் இல்லா தமிழ்மொழியே, எவ்வரங்கு என்றாலும் அவ்வரங்கில் சங்க தமிழில் சரம் சரமாய் அங்கே, என் பாட்டை நான் தந்து வெற்றிமலை மீதேற, தன் பாட்டை தந்துதவும் என் தாய் தமிழே, உன்னை போற்றி தொடங்குகின்றேன். அன்னை தமிழ் விடுத்து அயல்மொழி கொண்டாடும், அன்னை தமிழ் விடுத்து அயல்மொழி கொண்டாடும், அறிவிலி தமிழரை அப்புறப்படுத்தி தன்னையே தமிழுக்கு தந்திடும் சான்றோராய், தலை சாயாது தாங்கி பிடிக்கிறது தமிழ்த்தடாகம். முன்னிலை வகுத்திடும் முதல் மொழி தமிழை முழுமையாய் உணர்ந்து கொண்டாடும் ஒப்பற்ற இலக்கிய குழுமம் தமிழ்த்தடாகம் இலக்கிய குழுமம். விண்ணிலும் தமிழ் வளர்த்து வியந்து போற்றியே வெற்றியை நாட்டிடும் தமிழ்த்தடாகம் இலக்கிய குழுமம் நடத்திடும் சிறப்பு கவியரங்கம். பிறர் நலம் பேணி பரிவுடன் வாழ்ந்து வருபவர், பிறர் நலம் பேணி பரிவுடன் வாழ்ந்து வருபவர், அறம் என அதை போற்றி அரும்பணி ஆற்றுபவர், மறையென வாழும் மாமனிதர் இவர். ஆம், இன்றைய கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் வடிவழகி அம்மா அவர்கள் மாமனிதர்தான். தன்னை ஒதுக்கிய சின்ன மதியினர் தள்ளிடினும், தன்னை ஒதுக்கிய சின்ன மதியினர் தள்ளிடினும், உண்மை உளத்தோர் புறத்திலே ஏசிடினும், இன்னல் பிறரால் இதயம் துளைத்திடினும், அன்னையின் நெஞ்சில் அமைதிதான் என்றும் அகன்றிடாதே. குறையே சொல்லும் கோணல் மனிதருக்கும், குறையே சொல்லும் கோணல் மனிதருக்கும், வெறும் வாய் மெல்லும் வீணர் கூட்டத்திற்கும், உயரிய தமிழால் சாட்டையை சுழற்றி ஓங்கும் இலக்கிய பணியை செய்து வருபவர், மூடரையெல்லாம் ஓடச் செய்யும் மூத்த தமிழின் உயரிய பெருந்தகை இவர். கவியரங்கத்தின் தலைமையேற்றிருக்கும் வடிவழகி அம்மா அவர்களை போற்றுகிறேன். இனிய மாணவர்களை இதமாய் உருவாக்கிடும், இனிய மாணவர்களை இதமாய் உருவாக்கிடும் ஆசிரிய பணி செய்யும் அற்புத சிறப்பாளர் எமது இந்த கவியரங்கத்தின் சிறப்பாளராய் வந்திருக்கும் முனைவர் உமா அவர்கள் இலக்கிய உலகம் இன்புற்று சிறக்க இதமாய் இங்கே காட்சி தருகிறார். கவிஞர் எமக்கெல்லாம் இனிய ஆசியை தர வேண்டி அவரையும் போற்றி தொடங்குகிறேன். அண்டம் பிரம்மாண்டம் வானம், அண்டம் பிரம்மாண்டம் வானம், ஒப்பில்லா மானுடத்தின் உயர்தனி சிறப்பாம், ஒப்பில்லா மானுடத்தின் உயர்தனி சிறப்பாம், உலகம் போற்றிடும் உன்னத வானம், கலகம் விளைக்கும் கயமை மனிதரின் காலத்தை பொய்க்கும் கனன்று சிவக்கும்,
வான் சிறப்பில் நீர்மழையை வாழ்த்தினார் வள்ளுவர். வான் சிறப்பில் நீர்மழையை வாழ்த்தினார் வள்ளுவர். தன் சிறப்பை நாடறிய வலம் வந்திடும் வானம். கடலரசன் கூடிவிட்டால் கருவடைவாள் வானமகள். உடலெல்லாம் கருமையாகி உயிர்மழையை தந்திடுவாள். மழை குழந்தை மண்ணில் மாசற்று தவழ்ந்து வர மண்ணிலே வழியில்லை வழி செய்வீர் மானிடரே. மழை குழந்தை மண்ணில் மாசற்று தவழ்ந்து வர மண்ணிலே வழியில்லை வழி செய்வீர் மானிடரே. ஆகாச படுக்கை கொண்டு பேரழகாய் மிளிரும். ஆகாச படுக்கை கொண்டு பேரழகாய் மிளிரும். அற்புத வானம் அனைவரின் மனங்கவரும். அற்புத வானம் அனைவரின் மனங்கவரும். களைத்து போன மனிதருக்கு கலையாக வந்தருளும். களைத்து போன மனிதருக்கு கலையாக வந்தருளும். களைத்து போட்ட கோல புள்ளிகள் போலவே வானம் முழுக்க படர்ந்திருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திற்கு அழகு சேர்க்கும் அழகழகாய் மிளிரும். காட்டாறு பாய்வது போல் கவிபாடும் கவிஞன் எனக்கு. காட்டாறு பாய்வது போல் கவிபாடும் கவிஞன் எனக்கு. பாட்டாராய் வந்தமர்ந்து பாராட்டுதே நீலவானம். நாடெல்லாம் நனி சிறந்து நல்லாட்சி செய்திடவும். நாடெல்லாம் நனி சிறந்து நல்லாட்சி செய்திடவும். காடெல்லாம் விலங்கினங்கள் நிமிர்ந்து வாழ்ந்திடவும். காடெல்லாம் விலங்கினங்கள் நிமிர்ந்து வாழ்ந்திடவும். ஊரெல்லாம் வெல்லாமை சிறந்து செய்திடவும். பாரெல்லாம் பகைமையை அடியோடு விரட்டிடவும். கணிதத்தை பொய்யாக்கி காலத்தை மாற்றியே மனிதத்தை காத்தருளும் மாண்புமிகு வானமே. கணிதத்தை பொய்யாக்கி காலத்தை மாற்றியே மனிதத்தை காத்தருளும் மாண்புமிகு வானமே. வானம் கருவுற்ற மேகத்திற்கு வானம் கருவுற்ற மேகத்திற்கு வளைகாப்பு நடத்தியதால் வந்துதித்த குழந்தை மகளுக்கு வண்ண தூரிகையிலே வானவில்லாய் வந்து வாழ்த்துகின்ற பண்பாடுதான் செந்தமிழன் சீராண்ட சீர்மிகு தமிழுக்கு மணிமகுடமாம். செந்தமிழன் சீராண்ட சீர்மிகு தமிழுக்கு மணிமகுடமாம். விண்ணேறி கவி படைக்கும் வியனுலகு வந்த போதும் விண்ணேறி கவி படைக்கும் வியனுலகு வந்த போதும் மண்ணுலகில் மாந்தரின பண்புயர வழி இல்லையே. மண்ணுலகில் மாந்தரின பண்புயர வழி இல்லையே. மண்ணும் விண்ணும் வாழ்கின்ற மனிதருக்கு மண்ணும் விண்ணும் வாழ்கின்ற மனிதருக்கு பொன்னை விட பெரிய பொக்கிஷம்தான் உணர்வீரே. கதிரவன் தன் கடைப்பார்வையை காட்டிவிட்டால் கதிரவன் தன் கடைப்பார்வையை காட்டிவிட்டால் காலமெல்லாம் மானிடரை வதைத்திடுவே. காலமெல்லாம் மானிடரை வதைத்திடவே வானம் வெயிலின் வேகத்தை எங்கும் அதிகப்படுத்தி உயிரையே போக்கிடும் வல்லமை பெற்றிடும். மண்ணுலகில் மரங்களை மாசற்று வளர்த்தால் மண்ணுலகில் மரங்களை மாசற்று வளர்த்தால் எண்ணுவதை எல்லாமே ஏற்றமாய் பெறலாம். எண்ணுவதை எல்லாமே ஏற்றமாய் பெறலாம். உண்டு வாழ்ந்து வாழ்வெல்லாம் சிறப்புறவே. உண்டு வாழ்ந்து வாழ்வெல்லாம் சிறப்புறவே. கண்டு தெளிந்து மனிதம் காப்பீர். கண்டு தெளிந்து மனிதம் காப்பீர். மகிழ்ந்திடுமே வானம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அருமை அருமை. அகழ்வாரை தாங்கும் நிலைமை. அகழ்வாரை தாங்கும் நிலைமை அணி அணியாய் சொற்கள் பூணும் உன் அசாத்திய கவிவரிகள் கொண்டு பாச்சரத்தை பூச்சரம் என புதுவரி கொண்டு கவி பாட அழைக்கிறேன் பூமிதனை. கவிஞர் அருள் சாந்தி கவியரங்கம் வருக. கவிதைதனை தருக. தமிழ் வணக்கம். முன்னத்தி ஏற்பிடித்து முதற்புலவன் கண்டெடுத்த முன்னத்தி ஏற்பிடித்து முதற்புலவன் கண்டெடுத்த முத்தமிழே என் மூத்த தமிழே. முத்தமிழே என் மூத்த தமிழே. நாளொரு மேனியாய் நவில நவில உயர்வு தரும். நாளொரு மேனியாய் நவில நவில உயர்வு தரும். நற்றமிழே பொன்மேவிய பொற்றமிழே. நற்றமிழே பொன்மேவிய பொற்றமிழே. அழகிய தமிழே அருந்தவ மொழியே. அழகிய தமிழே அருந்தவ மொழியே. தேனே பாலே தெவிட்டா நற்கனியே. மனதை மயக்கும் மழலை சிரிப்பே.
தொன்மை மொழியே தோணிதான் நீயே. மனதை மயக்கும் மழலை சிரிப்பே தொன்மை மொழியே தோணிதான் நீயே. பேசிட பேசிட வாயினிக்கச் செய்து கேட்டிட கேட்டிட செவியில் இன்பம் சேர்த்து. பேசிட பேசிட வாயினிக்கச் செய்து கேட்டிட கேட்டிட செவியில் இன்பம் சேர்த்து. எழுதிட எழுதின ஏற்றினை வளர்த்து படித்திட படித்திட பாட்டினை வகுத்தாய். எழுதிட எழுதிட ஏட்டினை வளர்த்து படித்திட படித்திட பாட்டினை வகுத்தாய். பல்வகை நூலால் பாரழகு செய்து பழமை முதலே உமதெனப் புகழும். பல்வகை நூலால் பாரழகு செய்து பழமை முதலே உமதெனப் புகழும். பார்க்கடல் கடைந்த அமுதம் போன்றதோர் பைந்தமிழே செங்கதிரே பாரில் உனக்கிணை இல்லை இனியே. பைந்தமிழே செங்கதிரே பாரில் உனக்கிணை இல்லை இனியே. மொழிக்கெல்லாம் மகுடமாய் மொழிக்கெல்லாம் மகுடமாய் வழிக்கெல்லாம் தீபமாய் நிலைமொழியாய் நின்று நிலைமொழியாய் நின்று நித்திலம் காப்பவள் நீ. நிலைமொழியாய் நின்று நித்திலம் காப்பவள் நீ. செந்தமிழே மென்தமிழே என் தமிழே. செந்தமிழே மென்தமிழே என் தமிழே நீ வாழிய வாழிய வாழியவே. தலைமை வணக்கம். அயல்நாடு சென்றும் அழகு தமிழால் அபிநயம் புரிய பைந்தமிழ் அங்கே கைத்தமிழ் ஆனது. பைந்தமிழ் அங்கே கைத்தமிழ் ஆனது. அழகு தமிழாய் ஆக்கச் சுனையாய் அகம்புறம் பற்றிய அடுக்கு தொடராய் தேன் தமிழாய் தீன் தமிழாய் தேகம் முழுதும் தேங்கி கிடக்க. தேன் தமிழாய் தீன் தமிழாய் தேகம் முழுதும் தேங்கி கிடக்க. தான் போகும் இடமெல்லாம் தமிழ் தடாகச் சிறகோடு. தான் போகும் இடமெல்லாம் தமிழ் தடாகச் சிறகோடு தமிழதன் வான்புகழ் பரப்பி வரும். தடாகத் தலைமை தனிப்பெரும் ஆற்றல். தடாகத் தலைமை தனிப்பெரும் ஆற்றல் நிர்வாகி அம்மா கவிஞர் திருமதி க. வடிவழகி அவர்களுக்கும் எமதருமை பிரியமான பிரேமா அம்மா அவர்களுக்கும் ஆசிரிய பணியே அறப்பணி என்று தன் பணியை அர்ப்பணிப்பு பணியோடு ஆற்றி வரும் முனைவர் உமா அவர்களுக்கும் இணையத்தில் இணைந்திருக்கும் கவிஞர் பெருந்தகைகள் அனைவருக்கும் இவ்வகிலத்தின் அன்பு வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கும் கவிஞர் பெருந்தகைகள் அனைவருக்கும் இவ்வகிலத்தின் அன்பு வணக்கம். அவை வணக்கம். சுடராய் நின்றிட தீபம். சுடராய் நின்றிட தீபம் சூளையில் வெந்திட நெருப்பு. இதமாய் தழுவிட தென்றல் இழுத்துச் சென்றிட புயல். இதமாய் தழுவிட தென்றல் இழுத்துச் சென்றிட புயல். தாகம் தனித்திட தண்ணீர் தரை வலித்து சென்றிட சுனாமி. தாகம் தனித்திட தண்ணீர் தரை வலித்து சென்றிட சுனாமி. எட்டி பார்த்திட விண்வெளி எட்டா உயரத்தில் தொடுவானம். எட்டி பார்த்திட விண்வெளி எட்டா உயரத்தில் தொடுவானம். வளமை கொள்ள சோலை வறட்சி மெல்ல பாலை. வளமை கொள்ள சோலை வறட்சி மெல்ல பாலை. அண்டத்தின் பிரம்மாண்டமாய் ஐம்புலன்கள். அண்டத்தின் பிரம்மாண்டமாய் ஐம்புலன்கள் என அவரவர் கோணங்களில் அள்ளி வீசி வந்தமர்ந்திருக்கும் எமதருமை கவி தோழமைகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அண்டத்தின் பிரம்மாண்டம் நிலம். அண்டத்தின் பிரம்மாண்டம் நிலம். அச்ச தீர்க்க கோட்டுக்குள்ளே தன் அச்சில் சுழலும் தனிப்பெரும் ஆற்றல் நிலம். அச்ச தீர்க்க கோட்டுக்குள்ளே தன் அச்சில் சுழலும் தனிப்பெரும் ஆற்றல் நிலம். நிலம் அது நிலம் அல்ல அண்டத்தின் வளம். நிலம் நிலம் அல்ல அது அண்டத்தின் வளம். ஈர்ப்பு மையம் விசை குவித்து ஈருலகின் தடம் பெயர்த்து. ஈர்ப்பு மையம் விசை குவித்து ஈருலகின் தடம் பெயர்த்து வான்வெளியில் வாசல் வைத்த வனப்பான களமே நிலம். வான்வெளியில் வாசல் வைத்த வனப்பான களமே நிலம்.
குறிஞ்சி முதல் பாலை வரை குவலயத்தில் நிலத்திரட்டாய் 5. குறிஞ்சி முதல் பாலை வரை குவலயத்தில் நிலத்திரட்டாய் 5. விருட்சம் வளர்க்க விதையாய் விழுந்து புல்லாய் முளைத்து பூவாய் மலர்ந்து. விருட்சம் வளர்க்க விதையாய் விழுந்து புல்லாய் முளைத்து பூவாய் மலர்ந்து. கனியாய் கனிந்து காடாய் படர்ந்து. கானகம் உயர்ந்த குறிஞ்சி நிலம். கனியாய் கனிந்து காடாய் படர்ந்து கானகம் வளர்த்த குறிஞ்சி நிலம். கானக உயிர்கள் கருத்தாய் வளர வானகம் பொழிந்த மலைத்துளி குடித்து. கானக உயிர்கள் கருத்தாய் வளர வானகம் பொழிந்த மலைத்துளி குடித்து. புற்றாய் புதராய் செடிகொடி வளர்த்து பல்லுயிர்கட்கும் புகலிடமான முல்லை நிலம். பல்லுயிர்கட்கும் புகலிடமாய் முல்லை நிலம். காற்று நீர் கலவை மேற்கொண்டு கணக்காய் பயிர் பல விளைவித்து. காற்று நீர் கலவை மேற்கொண்டு கணக்காய் பயிர் பல விளைவித்து. கடவுளுக்கும் அங்கே படையல் போட வயலாய் விளையும் மருத நிலம். கடவுளுக்கும் அங்கே படையல் போட வயலாய் விளையும் மருத நிலம். ஓங்கிய மலைகளின் உச்சி வழியே ஓடி வழிந்த நீர்த்துளி சேர்த்து. ஓங்கிய மலைகளின் உச்சி வழியே ஓடி வழிந்த நீர்த்துளி சேர்த்து. அலைகள் பரப்பி கதைகள் பேசும் கடலாய் எழுந்த நெய்தல் நிலம். அலைகள் பரப்பி கதைகள் பேசும் கடலாய் எழுந்த நெய்தல் நிலம். தங்கத்தூள் தரப்பி தாரை வார்ப்பதுவாய். தங்கத்தூள் பரப்பி தாரை வார்ப்பதுவாய் தகதக வென்றிருக்கும் தனிப்பிரதேசம். மேடு பள்ளமென மேனியை கொண்டே மணலாய்ச் சரிந்த பாலை நிலம். மேடு பள்ளமென மேனியை கொண்டே மணலாய்ச் சரிந்த பாலை நிலம். அகழ்வாரை தாங்கும் நிலம், அது இகழ்வாரையும் தாங்கும். அகழ்வாரை தாங்கும் நிலம், அது இகழ்வாரையும் தாங்கும். புகழ்வார் மொழி கேட்பதில்லை. புகழ்வார் மொழி கேட்பதில்லை என்றும் தனித்து திகழ்வாருக்கே தடம் வழங்கும் பூவிலது. என்றும் தனித்து திகழ்வாருக்கே தடம் வழங்கும் பூவிலது. பசுமை நிலமாய் பள்ளத்தாக்காய் பரந்த கடலாய் அகன்ற வயலாய். பசுமை நிலமாய் பள்ளத்தாக்காய் பரந்த கடலாய் அகன்ற வயலாய். கண்குளிர காட்சி தரும் பூமி. கண்குளிர காட்சி தரும் பூமி காணாத இடமொன்று அதற்குள் உண்டு. கண்குளிர காட்சி தரும் பூமி காணாத இடமொன்று அதற்குள் உண்டு. தண்ணீர் தேடி தரைக்குள் ஓடி பின்னி கிடக்கும் வேர்களின் பிடியில். தண்ணீர் தேடி தரைக்குள் ஓடி பின்னி கிடக்கும் வேர்களின் பிடியில். இறுக்கி பிழிந்து குரல்களை நெரித்து எடுக்க எடுக்க உமிழும் நிலம். இறுக்கி பிழிந்து குரல்களை நெரித்து எடுக்க எடுக்க உமிழும் நிலம். நெகிழி சுமையால் அழுகிய புற்றென நித்தம் வேதனை நொந்திடும் வாதனை. நெகிழி சுமையால் அழுகிய புற்றென நித்தம் வேதனை நொந்திடும் வாதனை. தோண்டும் அளவில் கிடைக்கும் புதையல் அதற்கும் பரிசு அதன் ஆயுள் குறைப்பு. தோண்டும் அளவில் கிடைக்கும் புதையல் அதற்கும் பரிசு அதன் ஆயுள் குறைப்பு. எண்ணித்தான் பார்க்க முடியுமோ உயிரினத்தை எண்ணிக்கைக்குள் அடங்காத ஜீவராசிகளின் பிறப்பிடம் நிலம். எண்ணித்தான் பார்க்க முடியுமோ உயிரினத்தை எண்ணிக்கைக்குள் அடங்காத ஜீவராசிகளின் பிறப்பிடம் நிலம். இணையற்ற தமிழ் கொண்டு இலக்கண இலக்கியமாய். இணையற்ற தமிழ் கொண்டு இலக்கண இலக்கியமாய். கூறுகள் வகுத்து ஆறுகள் செலுத்தி. கூறுகள் வகுத்து ஆறுகள் செலுத்தி. குன்றும் அன்றிலும் குளம் தலைத்திட. குன்றும் அன்றிலும் குளம் தலைத்திட. குரங்கு முதல் குளோனிங் வரை அண்டத்தின் பிரம்மாண்டமாய் நிலம். குரங்கு முதல் குளோனிங் வரை அண்டத்தின் பிரம்மாண்டமாய் நிலம். கண்காணா கடவுளுக்கும் கருவறை நிலமே. கண்காணா கடவுளுக்கும் கருவறை நிலமே. மண்ணாலாகினும் மரத்தாலாகினும் பொன்னாலாகினும் புகலிடம் இங்கேதான். மண்ணாலாகினும் மரத்தாலாகினும் பொன்னாலாகினும் புகலிடம் இங்கேதான். ஒரு செல் உயிரி முதல் 1000 தலைமுறைகள். ஒரு செல் உயிரி முதல் 1000 தலைமுறைகள். ஒவ்வொரு நொடிக்குள்ளும் உற்பத்தி மட்டுமே. ஒவ்வொரு நொடிக்குள்ளும் உற்பத்தி மட்டுமே. நெருப்போ நீரோ காற்றோ வானோ நின்று வினையாற்ற நிலமே வேண்டும். நெருப்போ நீரோ காற்றோ வானோ நின்று வினையாற்ற நிலமே வேண்டும். அந்தரத்தில் ஆட அவை ஒன்றும் அற்பமில்லையே.
அந்தரத்தில் ஆட அவை ஒன்றும் அற்பமில்லையே. அண்டத்தின் பிரம்மாண்ட ஐம்புலன்களவை, அண்டத்தின் பிரம்மாண்ட ஐம்புலன்களவை. நீரின்றி அமையாது உலகு எனினும் நீரும் பாய்ந்தோட நிலம் வேண்டும். நீரின்றி அமையாது உலகு எனினும் நீரும் பாய்ந்தோட நிலம் வேண்டும். ஆக்கல் அழித்தல் நெருப்பின் பொறுப்பு, ஆக்கல் அழித்தல் நெருப்பின் பொறுப்பு. அதற்கும் எரிந்திட வளம் வேண்டும், அதற்கும் எரிந்திட வளம் வேண்டும். பறந்து விரிந்த வானம் எனினும், பறந்து விரிந்த வானம் எனினும் சிறந்து முடிய கடற்பரப்பு வேண்டும். பறந்து விரிந்த வானம் எனினும் சிறந்து முடிய கடற்பரப்பு வேண்டும். தோண்ட தோண்ட சுனை தந்து, தோண்ட தோண்ட சுனை தந்து மாண்டோர் அடங்க மனை தந்து, தோண்ட தோண்ட சுனை தந்து மாண்டோர் அடங்க மனை தந்து. மாசரு பொன்னாய் மரகத பூவாய், மாசரு பொன்னாய் மரகத பூவாய் மாண்புரு கொண்ட மண்ணே பூமி. மாசரு பொன்னாய் மரகத பூவாய் மாண்புரு கொண்ட மண்ணே பூமி. அனைவருக்கும் நன்றி. சிறப்பு சிறப்பு. நன்றி அம்மா. நீரின்றி அமையாது உலகென்றோ, நீரின்றி கவியரங்கம் அமையாது என்றோ. நிறைவான கவி புனைந்து புனலென புதுவரவு தருக கவிஞர் இந்திரா. அண்டம் பேரண்டம் தமிழ் வாழ்த்து. அன்னை தமிழே, அழகியல் மொழியே, உம்மை கவிபாட உள்ளம் உருகுதே. மூச்சிலே கலந்து உறவாட வந்தவளே, பேச்சிலே எழுத்திலே எச்சமின்றி செழிப்பவளே, முச்சங்கம் கண்ட முத்தமிழ் நாயகியே, அந்தமில்லா அமுதே, அருந்தவ பயனாய் நின்னை நினைத்தேன், இருகரம் குவித்தேன். ஓடும் நதியும் உன்புகழ் பாடும், ஓயா அலையும் நின்புகழ் கூறும். அவை வாழ்த்து. குற்றம் குற்றமே என்றுரைத்த தீரன், பொற்றாமரை குலத்தினின்று மீண்ட வீரன், நற்றாமரை குலமாம் தமிழ் தடாகம் கண்டு, நற்றமிழ் மன்றத்தின் இக்கவியரங்கம் கேட்டு கலித்துவகை கொள்வானோ, வாழ்த்துப்பா உரைப்பானோ. தலைமை வாழ்த்து. நற்றமிழ் சபையின் நடுநாயக நாயகியே, தமிழ் தடாகம் தந்த தாரகை நீயே, உம்மை வணங்குகிறேன், உள்ளம் பூரிக்கிறேன். எமது வணக்கங்கள் ஒரு முறை அல்ல பலமுறை. முனைவர் உமா அவர்களுக்கும் எம்மோடு கவிபாட வந்துள்ள வாரி வழங்கும் வானகமே, கவித்துவமிக்க காற்றே, சுட்டுவிடும் சுடருடை நெருப்பே, பொறுமையின் சிகரமாம் புவியே, அன்பின் மகிழ்வில் அனைவருக்கும் வணக்கம். பூவில் ஊறிய தேனை போலவே நாவில் ஊறிய நற்றமிழ் சொல்லெடுத்து, பாவேந்தர் சபைதனிலே பாவில் சூட்டிடவே கவிஞனாய் வந்துள்ளேன் நீரென்ற பேரெடுத்து. என் பா தலைப்பு நீர். அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே, மண்ணிலே வந்தேன் மாரியாய் தானே. அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே, மண்ணிலே வந்தேன் மாரியாய் தானே. ஆவியாய் மாறியனோர் அகிலத்தில் மீண்டதுண்டோ, புவிக்கு வந்தேன் புனிதமாய் தானே. விண்ணில் விசும்பி வீழ்ந்தேன் மண்ணில், மண்ணில் வீழ்ந்து மாசற்ற மதியானேன். விண்ணில் விசும்பி வீழ்ந்தேன் மண்ணில் வீழ்ந்து மாசற்ற நதியானேன். கண்டோர் மயங்கும் கடலும் நானே, கண்டோர் மயங்கும் கடலும் நானே, கேணியும் குளம் குட்டையும் நானே.
கேணியும் குளம் குட்டையும் நானே. வெண்ணிலா முகம் பார்க்கும் கண்ணாடியும் நானே. வெண்ணிலா முகம் பார்க்கும் கண்ணாடியும் நானே. அண்ட பிரம்மாண்டத்திலே ஓடையும் நானே. அண்ட பிரம்மாண்டத்திலே ஓடையும் நானே. ஆலிசூழ் உலகம் தானே. ஆலிசூழ் உலகம் தானே. இங்கே அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே. பள்ளம் கண்டு பாயும் நானே. உள்ளம் மயங்கும் ஒரு துளியாய் ஆனேனே. பள்ளம் கண்டு பாயும் நானே. உள்ளம் மயங்கும் ஒரு துளியாய் ஆனேனே. பிண்டம் காக்கும் பனிக்குடத்திலும் நானே. பிண்டம் காக்கும் பனிக்குடத்திலும் நானே. உழவுக்கு கை கொடுக்க சேரும் ஆனேனே. உழவுக்கு கை கொடுக்க சேரும் ஆனேனே. நீரின்றி அமையா உலகினிலே. நீரின்றி அமையா உலகினிலே நிலமே உரைப்பாயோ. நானின்றி அவனியிலே உயிருண்டோ. உயர் உண்டோ. பயிர்கள் செழிப்பதுண்டோ. உயிருண்டோ. உயர் உண்டோ. பயிர்கள் செழிப்பதுண்டோ. அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே. என்னுலகம் கண்டோர். என்னுலகம் கண்டோர் எவரும் உரைப்பரே உண்மை இதுவென்றே. என்னுலகம் கண்டோர் எவரும் உரைப்பரே உண்மை இதுவென்றே. காற்று என்னை தீண்ட வந்தால் கடலில் அலையாய் கவிதை வடிப்பேன். காற்று என்னை தீண்ட வந்தால் கடலில் அலையாய் கவிதை வடிப்பேன். கதிரவனையும் மறைப்பேனே கார்மேகமாய் தானே. கதிரவனையும் மறைப்பேனே கார்மேகமாய் தானே. அருகே வந்தாலோ மாயமாய் மறைவேனோ. அருகே வந்தாலோ மாயமாய் மறைவேனோ. அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே. அறிந்தவர் உரைப்பார் அவனியில் தானே. அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே. அறிந்தவர் உரைப்பார் அவனியில் தானே. மூன்றில் இரு பங்கு நானாவேனே. மூன்றில் இரு பங்கு நானாவேனே. முன்னோர் காத்ததால் மும்மாறி பொலிவானேனே. முன்னோர் காத்ததால் மும்மாறி பொலிவானேன். இன்றோ மனிதன் இருக்குமிடம் விட்டுவிட்டு இறக்கை கட்டி வானில் தேடுகிறான் என்னை. இன்றோ இருக்கும் இடம் விட்டுவிட்டு இறக்கை கட்டி வானில் தேடுகிறான் என்னை. நெகிழிகள் ரசாயன கழிவுகள் கண்டே முகிலினமாய் ஓடுகிறேன் மதியிழந்து பாடுகிறேன். நெகிழிகள் ரசாயன கழிவுகள் கண்டே முகிலினமாய் ஓடுகிறேன் மதியிழந்து பாடுகிறேன். விதையின் வேண்டுதல் கேட்டே வந்தேன். விதையின் வேண்டுதல் கேட்டே வந்தேன். விதையோ எனக்கு பசுமை குடை பிடித்து வரவேற்கிறது. விதையோ எனக்கு பசுமை குடை பிடிக்கிறது. கவிஞனோ என்னை கவிதையாய் வடித்தான். கவிஞனோ என்னை கவிதையாய் வடித்தான். காவியங்கள் படைத்து மொழியை காத்தான். காவியங்கள் படைத்து மொழியை காத்தான். பாவிகள் எனது பாதையை அடைத்தார். பாவிகள் எனது பாதையை அடைத்தார். பாவம் போக்க புனித நீராடுகிறார். பாவம் போக்க புனித நீராடுகிறார். கால் போன போக்கில் போகவே விரும்புகிறேன். கால் போன போக்கில் போகவே விரும்புகிறேன். சொல்லாமல் செல்கிறதே நினைவோ பின்னோக்கி. சொல்லாமல் செல்கிறதே நினைவோ பின்னோக்கி. காலம் சொல்லும் கதைகள் பல. காலம் சொல்லும் கதைகள் பல. ஞானம் உள்ள மட்டும் ஞானின்றி வேறில்லை. நானின்றி வேறில்லை. அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே. அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே. விசும்பின் துளிவிலியின் அல்லால் வள்ளுவர் உரைத்தது. நன்றி. சிறப்பு சிறப்பு. தென்றலது கவி பாட சொக்கி நிற்கும் கவியுலகம்.
தென்றலது கவி பாட சொக்கி நிற்கும் கவியுலகம் நாள்தோறும் தென்றலது தாளாட்ட புத்துணர்வு கொண்டே புது உலகம் படைக்கும் புது கவிதை தருக, தென்றலே வருக. கவிஞர் நித்யஸ்ரீ குரல் அமுதம் பருக தருக. அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யஸ்ரீ. தமிழ் வாழ்த்து. அயல் நாட்டு மொழிகள் 1000 வந்திடினும், அயல் நாட்டு மொழிகள் 1000 வந்திடினும் அசராமல் நிற்கும் அருந்தமிழே அருந்தமிழே, அசராமல் நிற்கும் அருந்தமிழே அருந்தமிழே. நாகரீகம் என்ற பேரில் தரிகெட்டு போனாலும், நாகரீகம் என்ற பேரில் தரிகெட்டு போனாலும் நாசுக்காய் வழிநடத்தும் நற்றமிழே நற்றமிழே. சேயாய் இருந்த போதே சோழம் கற்றுவித்து, சேயாய் இருந்த போதே சோழம் கற்றுவித்து சேரன் வழி நடத்திய செற்றமிழே செந்தமிழே, சேரன் வழி நடத்திய செற்றமிழே செந்தமிழே. பழமையான பாசுரங்கள் பாட்டுக்கு பல பண்கள், பழமையான பாசுரங்கள் பாட்டுக்கு பல பண்கள். பாசமாய் பரிசளிக்கும் பழந்தமிழே பழந்தமிழே, பாசமாய் பரிசளிக்கும் பழந்தமிழே பழந்தமிழே. கலியுகம் கண்டு காற்றாகி நின்று, கலியுகம் கண்டு காற்றாகி நின்று கலையெல்லாம் கற்றுவிக்கும் தமிழ்கரும்பே தமிழ்கரும்பே, கலையெல்லாம் கற்றுவிக்கும் தமிழ்கரும்பே தமிழ்கரும்பே. தலைமுறைகள் பல கடந்தும் தடுமாறாமல் நிற்கும், தலைமுறைகள் பல கடந்தும் தடுமாறாமல் நிற்கும் தாழாத தமிழன்னையே உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், தாழாத தமிழன்னையே உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். தலைமை வணக்கம். நெல்லைக்கு தாமிரபரணி, தஞ்சைக்கு காவிரி, மத்தியில் கங்கை மறுக்காத யமுனை, மத்தியில் கங்கை மறுக்காத யமுனை. தமிழ் தடாகத்தில் வாழும் தமிழ் தடாகத்தில் வாழும் திறமையை கண்டறிந்து வெற்றியில் மூழ்கடித்து தன்னம்பிக்கை தான் தந்து, தன்னம்பிக்கை தான் தந்து பதக்கங்களை பரிசளிக்கும் பாசம் மிகு அம்மா வடிவழகி தேவசகாயம் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள இதர பெருமக்களுக்கும் என் முத்தான முதல் வணக்கம். அவை வாழ்த்து. அறிவுசால் அவ்வையின் அவைதனை போலவே, அறிவுசால் அவ்வையின் அவைதனை போலவே அறிஞர் பெருமக்கள் அமர்ந்திருக்கும் கூட்டம் இது, அறிஞர் பெருமக்கள் அமர்ந்திருக்கும் கூட்டம் இது. அசாதாரண கவிதை படைத்து அசர வைக்கும் பெருமக்களே, அசாதாரண கவிதை படைத்து அசர வைக்கும் பெருமக்களே. கால கொடுமையால் கணினி முன் அமர்ந்திருந்தாலும், கால கொடுமையாய் கணினி முன் அமர்ந்திருந்தாலும் கவி தோழமைகள் அல்ல ஆளுமைகளே, அனைவருக்கும் என் அழகு தமிழ் வணக்கம். கவி தோழமைகள் அல்ல ஆளுமைகளே, அனைவருக்கும் என் அழகு தமிழ் வணக்கம். அண்டத்தில் பிரம்மாண்டமாய் 5 பூதங்கள், அண்டத்தின் பிரம்மாண்டமாய் 5 பூதங்கள். அதில் எனக்கு அளிக்கப்பட்டதோ காற்று, அதில் எனக்கு அளிக்கப்பட்டதோ காற்று. காற்றுக்கான என் கவிதையை இனிதே தொடங்குகிறேன். அதீத ஆற்றலுடன் இயங்கிடும் மனிதனே, அதீத ஆற்றலுடன் இயங்கிடும் மனிதனே கேள், நான் காற்று பேசுகிறேன். கண்ணில் படவில்லை என்று கவலை கொள்ளாதே, கண்ணில் படவில்லை என்று கவலை கொள்ளாதே. காதல் என்ன கண்களுக்கா தெரிகிறது, காதல் என்ன கண்களுக்கா தெரிகிறது. உடம்பில் ஊடுருவி உன் உயிர் ஊசல் ஆடினேன், உடம்பில் ஊடுருவி உன் உயிர் ஊசல் ஆடினேன். உன் தொழிற்சாலை புகையேற்றி நன்றி கடன் செலுத்தி விட்டாய், உன் தொழிற்சாலை புகையேற்றி நன்றி கடன் செலுத்தி விட்டாய். வாடை காற்றாக வாசல் வரை வந்த என்னை, வாடை காற்றாக உன் வாசல் வரை வந்த என்னை மதுவாசம் ஏற்றிவித்து முகம் சுளிக்கச் செய்து விட்டாய், மதுவாசம் ஏற்றுவித்து முகம் சுளிக்கச் செய்து விட்டாய். தாயின் கருவறை நீங்கியதும் எனக்காக நீ அழுதாய், தாயின் கருவறை நீங்கியதும் எனக்காக நீ அழுதாய். இப்போது தர்மமற்ற உன் செயலால் உன்னிடத்தில் நான் அழுகிறேன், இப்போது தர்மமற்ற உன் செயலால் உன்னிடத்தில் நான் அழுகிறேன்.
மூங்கில் காடுகளின் குழலிசை நான், மூங்கில் காடுகளின் குழலிசை நான், வீணையில் வீடு கொண்ட இன்னிசை நான், வீணையில் வீடு கொண்ட இன்னிசை நான். பாரதியால் பாடப்பட்ட பாசம் மிகு வாசம் நான், பாரதியால் பாடப்பட்ட பாசம் மிகு வாசம் நான். இஷ்டப்படி இழிவு செய்யாதே, இஷ்டப்படி இழிவு செய்யாதே, நினைவில் கொள் உன் சுவாசம் நான், இஷ்டப்படி இழிவு செய்யாதே, நினைவில் கொள் உன் சுவாசம் நான். ஏகாந்தமாய் சென்ற என்னை ஆக்சிஜன் பெட்டியாக்கி, ஏகாந்தமாய் சென்ற என்னை ஆக்சிஜன் பெட்டியாக்கி ஏமாந்துதான் போனாயே, ஏகாந்தமாய் சென்ற என்னை ஆக்சிஜன் பெட்டியாக்கி ஏமாந்துதான் போனாயே. காற்றே வரவில்லை அப்பப்பா என்ன வெயில், காற்றே வரவில்லை அப்பப்பா என்ன வெயில், ஏன் பேச மாட்டாய் மனிதா, ஏன் பேச மாட்டாய். மரத்தை வெட்டிவிட்டு மாளிகை கட்டிவிட்டாய், மரத்தை வெட்டிவிட்டு மாளிகை கட்டிவிட்டாய், மாசாக்கி விட்ட என்னை மயானம் வரை அழைத்துச் செல், மாசாக்கி விட்ட என்னை மயானம் வரை அழைத்துச் செல். காலம் கடந்தாலும் காற்று நான் மாறவில்லை, காலம் கடந்தாலும் காற்று நான் மாறவில்லை. கல்வி பெற்றிருந்தாலும் காசுக்குத்தானே விலை போகிறாய், கல்வி பெற்றிருந்தாலும் காசுக்குத்தானே விலை போகிறாய். பஞ்சபூதங்கள் நாங்கள் ஒரு குடும்பமாய்த்தான் இருக்கிறோம், பஞ்சபூதங்கள் நாங்கள் ஒரு குடும்பமாய்த்தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ளேயே ஜாதி பிரச்சனை கிளப்பி விடுகிறாயா, எங்களுக்குள்ளேயே ஜாதி பிரச்சனை கிளப்பி விடுகிறாயா. நிலம் விட்டு நிலம் போக கடவுச்சீட்டு வேண்டுமாம், நிலம் விட்டு நிலம் போக கடவுச்சீட்டு வேண்டுமாம். நீர் கோட்டை தாண்டி விட்டால் துப்பாக்கி சுடும் சத்தம், நீர் கோட்டை தாண்டி விட்டால் துப்பாக்கி சுடும் சத்தம். வானை பிளக்கும் வண்ண வண்ண, வானை பிளக்கும் வண்ண வண்ண வானவில்கள் அல்ல ஏவுகணைகள், வானை பிளக்கும் வண்ண வண்ண ஏவுகணைகள். வசந்த வாழ்க்கை விவசாயியின் மனம் போல வலுவிழந்து போய்விட்டது, வசந்த வாழ்க்கை விவசாயியின் மனம் போல வலுவிழந்து போய்விட்டது. காலங்கள் போனவரை நீ எதைத்தான் காசாக்கவில்லை, காலங்கள் போனவரை நீ எதைத்தான் காசாக்கவில்லை. காற்றாலை மின் உற்பத்தியால் காற்றான எண்ணெயே கட்டிவிட்டாய், காற்றாலை மின் உற்பத்தியால் காற்றான எண்ணெயே கட்டிவிட்டாய். தென்றலாய் வீசுகிறேன் என்று துள்ளித் திரியாதே, தென்றலாய் வீசுகிறேன் என்று துள்ளித் திரியாதே. சூறாவளியாய் வந்து என் சூட்சமம் கற்றுவிப்பேன், சூறாவளியாய் வந்து என் சூட்சமம் கற்றுவிப்பேன். கேளிக்கை பதிவுகளை பார்த்து என்னை சுவாசிக்கவே மறந்து விட்டாய், கேளிக்கை பதிவுகளை பார்த்து என்னை சுவாசிக்கவே மறந்து விட்டாய். கோரிக்கை வைக்கிறேன் உன்னிடத்தில், கோரிக்கை வைக்கிறேன் உன்னிடத்தில், கொஞ்சமாவது மாறிவிடு, கோரிக்கை வைக்கிறேன் உன்னிடத்தில், கொஞ்சமாவது மாறிவிடு. பூங்காற்றாய் வீசிய என்னை புலம்பத்தான் செய்து விட்டாய், பூங்காற்றாய் வீசிய என்னை புலம்பத்தான் செய்து விட்டாய். ஓர் இரவு மின்விசிறி காற்றில்லை என்றால் தூக்கம் வரவில்லை, ஓர் இரவு மின்விசிறி காற்று இல்லை என்றால் தூக்கம் வரவில்லை. யோசித்துப்பார் மனிதா, யோசித்துப்பார். நான் ஒட்டு மொத்தமாக சென்று விட்டால் என்ன செய்வாய், நான் ஒட்டு மொத்தமாக சென்று விட்டால் என்ன செய்வாய். என்ன பெரிதாய் ஆகிவிடும் என்று ஏளனம் செய்யாதே, என்ன பெரிதாய் ஆகிவிடும் என்று ஏளனம் செய்யாதே. மூச்சுக்குழாய் அடைத்து விட்டால் நிமிடத்தில் மாண்டிடுவாய், மூச்சுக்குழாய் அடைத்து விட்டால் நிமிடத்தில் மாண்டிடுவாய். காற்று வேண்டும் என்று கதறாதே மனிதா, காற்று வேண்டும் என்று கதறாதே மனிதா, பொறு ஏதோ சப்தம். காற்று வேண்டும் என்று கதறாதே மனிதா, பொறு ஏதோ சப்தம். உன் பாசாங்கு அறியாத பச்சிளம் குழந்தை ஒன்று, உன் பாசாங்கு அறியாத பச்சிளம் குழந்தை ஒன்று காற்றிற்காக கதறுகிறது, உன் பாசாங்கு அறியாத பச்சிளம் குழந்தை ஒன்று காற்றிற்காக கதறுகிறது. நான் செல்கிறேன், நான் செல்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, அருமைமா. சேலை கட்டிய சோலை குயிலே, அழகு பொங்கும் ஆனந்த சோலையினை நின் கற்கண்டு சொற்கொண்டு கவி சோலைதனை நிரப்பிட செய்திடவே தந்திடு கவிதனையே. கவிஞர் மீனுஜை அரங்கம் வருக, கவிதனை தருக. நன்றி அம்மா, என்னை அழைத்தமைக்கு. தமிழ் தாய் வாழ்த்து. என் தாய்மொழிக்கெல்லாம் அன்னையவள், என் தாய்மொழிக்கெல்லாம் அன்னையவள், விண்ணை முட்டும் பெயரானவள்,
விண்ணை முட்டும் பெயரானவள் செம்மொழியாய் செழித்தவள் செம்மொழியாய் செழித்தவள் குறவஞ்சியாய் குழலாய் குரலாய் தொல்காப்பியமாய் மணிமேகலையாய் சிலப்பதிகாரமாய் குறவஞ்சியாய் குரலாய் தொல்காப்பியமாய் மணிமேகலையாய் சிலப்பதிகாரமாய் இன்னும் எத்தனை எத்தனை காப்பியங்கள் உன்னுள் உயிர்க்கின்றனவோ இலக்கணமாய் இலக்கியமாய் இன்னும் எத்தனை எத்தனை வடிவை பெறுவாய் நீ இலக்கணமாய் இலக்கியமாய் இன்னும் எத்தனை எத்தனை வடிவை பெறுவாய் நீ தமிழ் தமிழ் என்று சொல்ல தமிழ் தமிழ் என்று சொல்ல அமிழ்து அமிழ்து என நா பிறழுகிறதே தமிழ் தமிழ் என்று சொல்ல அமிழ்து அமிழ்து என நா பிறழுகிறதே பார்ப்போற்றும் புழமையை உலகிற்கு தந்தவளே பார்ப்போற்றும் புழமையை உலகிற்கு தந்தவளே தமிழ் எனும் பெயர் கொண்டவளே பார்ப்போற்றும் புழமையை உலகிற்கு தந்தவளே தமிழ் எனும் பெயர் கொண்டவளே வான்மழையும் நின் கவி பாடுமே வான்மழையும் நின் கவி பாடுமே வண்ணத்தமிழுக்கு என் முதல் வணக்கம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமாம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமாம் அதில் ஒரு திருத்தம் தமிழென்று சொன்னால் தமிழ் வாழும் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமே அதில் ஒரு திருத்தம் தமிழென்று சொன்னால் தமிழ் வாழும் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமே அப்படியான பெருமை கொண்ட அமிழ்தான தமிழன்னையின் அப்படியான பெருமை கொண்ட அமிழ்தான தமிழன்னையின் பாதமலருக்கு எனது வணக்கங்கள். இத்துடன் எனது தமிழ்த்தாய் வாழ்த்தை முடித்துக் கொள்கிறேன். அவை வாழ்த்து. பெண்ணென்றால் சமையல் கரண்டி பிடிக்கத்தான் என்ற காலம் போய் பெண்ணென்றால் சமையல் கரண்டி பிடிக்கத்தான் என்று காலம் போய் தனியொரு ஆளாய் நாட்டை ஆளவும் செய்வோம் தனியொரு ஆளாய் நாட்டை ஆளவும் செய்வோம் சாதிக்கவும் செய்வோம் தனியொரு ஆளாய் நாட்டை ஆளவும் செய்வோம் சாதிக்கவும் செய்வோம் இங்கே கவி பாடவும் செய்வோம் இங்கே கவி பாடவும் செய்வோம் என என் போன்ற வீற்றிருக்கும் புலவர்களுக்கும் தமிழுக்கான தனித்துவத்தை தரணியே அறிய செய்த இந்த தமிழ்த்தடாக குழுமத்திற்கும் தமிழுக்கான தனித்துவத்தை தரணியே அறிய செய்த இந்த தமிழ்த்தடாக குழுமத்திற்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது அவை வணக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து தலைமை வணக்கம். தலைமை வாழ்த்து. கண்டம் தாண்டியும் தமிழை இதயத்தில் ஏந்திக் கொள்வேன் என்று தமிழை வளர்க்கும் அன்னையே, கண்டம் தாண்டியும் தமிழை இதயத்தில் ஏந்திக் கொள்வேன் என்று தமிழை வளர்க்கும் அன்னையே, என் போன்று வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் என் போன்று வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வழியாய் வந்த வசந்தமே, வழியாய் வந்த வசந்தமே, அழகு என்ற சொல்லையே பெயரால் கொண்ட எங்களின் தலைவர், அழகு என்ற சொல்லையே பெயராய் கொண்ட எங்களின் தலைவர் வடிவழகி அம்மாவே, தங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேமா அம்மா அவர்களுக்கும் பல மாணவர்களை மெருகேற்றி வழிநடத்தி செல்லும் உதவி பேராசிரியர் உமா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட பிரம்மாண்டத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சோலை. அண்ட பிரம்மாண்டத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சோலை. இதோ எனது கவிதை. செவ்வானம் சிவக்க சின்ன குருவிகள் கீச்சிட, செவ்வானம் சிவக்க சின்ன குருவிகள் கீச்சிட, வண்டுகள் ரிங்காரமிட, வண்டுகள் ரிங்காரமிட, குயில்களின் பன்னிசையில் மயில்கள் நர்த்தனமாட, குயில்களின் பன்னிசையில் மயில்கள் நர்த்தனமாட, கண்ணனின் குழலோசையாய் புல்லாங்குழலின் நாதம் மூங்கிலில் இறங்க, கண்ணனின் குழலோசையாய் புல்லாங்குழலின் நாதம் மூங்கிலில் இறங்க, மேகம் அவள் கருத்த உடைப்பூன, மேகம் அவள் கருத்த உடைப்பூன, தங்கத் துளிகளாய் மண்ணிலே மலையாகச் சேர, தங்கத் துளிகளாய் மண்ணிலே மலையாகச் சேர, விழுந்த விதையெல்லாம் மண்ணிலிருந்து தலை தூக்கி, விழுந்த விதையெல்லாம் மண்ணிலிருந்து தலை தூக்கி முளைத்திட, விருட்சத்தின் நிழலில் பல்லுயிரும் வாழ, விருட்சத்தின் நிழலில் பல்லுயிரும் வாழ, சுவாச காற்றாய் உயிர்த்தெழும் சோலை அவள், சுவாச காற்றாய் உயிர்த்தெழும் சோலை அவள், விழிகள் இமைக்க மறுக்கும் அழகி, விழிகள் இமைக்க மறுக்கும் அழகி, அந்த பசுமை பெண்ணை, அந்த பசுமை பெண்ணை இயற்கை அன்னை முத்தமிடுகிறாள், இயற்கை அன்னை முத்தமிடுகிறாள்.
இத்தகைய அள்ள அள்ள குறையாத அழகுகின்றோ, இத்தகைய அள்ள அள்ள குறையாத அழகுகின்றோ அழிவில் நிற்கிறதே, அழிவில் நிற்கிறதே. முத்துத் துளிகள் துளிவிழும் பனித்துளியும் பசுமை வண்ணமுமாய் படர்ந்த மரக்கூட்டங்களும், முத்துத் துளிகளும் துளிவிலும் பனித்துளியும் பசுமை வண்ணமுமாய் படர்ந்த மரக்கூட்டங்களும் இன்றோ கண்ணீரின் கடைசி வரியானதே, இன்றோ கண்ணீரின் கடைசி வரியானதே. சோலைவனம் எல்லாம் பாலைவனமாய் பாவப்பட்டு நிற்கிறதே மனிதா, சோலைவனமெல்லாம் பாலைவனமாய் பாவப்பட்டு நிற்கிறதே மனிதா. உந்தன் கால்பதிப்பாள், உந்தன் கால்பதிப்பாள் மட்டுமே காட்டு விலங்குகளும் வீடு இழந்து நிற்கிறதே, காட்டு விலங்குகளும் இன்று வீடு இழந்து நிற்கிறதே. சுயநலமாய் சுந்தரவனத்தை சுட்டெரித்தாயே, சுயநலமாய் சுந்தரவனத்தையே சுட்டெரித்தாயே. நீ உணராமல் போனாயே, நீ உணராமல் போனாயே. கிழியும் ஓசோனை ஓலைப்பாய் வைத்தா அடைப்பாய், கிழியும் ஓசோனை ஓலைப்பாய் வைத்தா அடைப்பாய். சுவாசத்திற்காக எங்கே செல்வாய், பிராணவாயு குடுவையா சுமப்பாய், சுவாசத்திற்காக எங்கே செல்வாய், பிராணவாயு குடுவையா சுமப்பாய். என்னையே அழித்து காற்றை என்ன கடைத்தெருவில் காசு கொடுத்தா வாங்கப் போகிறாய், என்னையே அழித்து காற்றை என்ன கடைத்தெருவில் காசு கொடுத்தா வாங்கப் போகிறாய். உன் மூதாதையர் விட்டு சென்ற இயற்கையை அழித்தாள், உன் மூதாதையர் விட்டு சென்ற இயற்கையை அழித்தாள். உன் சந்ததிக்கு நீ என்ன கொடுப்பாய், உன் சந்ததிக்கு நீ என்ன கொடுப்பாய் என சிந்தித்துப்பார், என நீ சிந்தித்துப்பார். மழையும் வெள்ளமும் இன்றி வறட்சியை கொடுக்க நினைக்காதே, மழையும் வெள்ளமும் இன்றி வறட்சியை கொடுக்க நினைக்காதே. சோலைவனத்தை சொர்க்கமாக நினைக்கும் உயிர்களின் வாழ்க்கைக்கு உழை வைக்காதே, சோலைவனத்தை சொர்க்கமாக நினைக்கும் உயிர்களின் வாழ்க்கைக்கு உழை வைக்காதே. நமக்கான பூமி மட்டுமல்ல, நமக்கான பூமி மட்டுமல்ல, புல் பூண்டுகளும் மரங்களும் பறவைகளும் விலங்குகளுக்குமான சரிசமமான புண்ணியம் இது. புல் பூண்டுகளுக்கும் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் சரிசமமான புண்ணியம் இது. தேவையென நினைத்து சுயநலத்தால் புதைத்து விடாதே, தேவையென நினைத்து சுயநலத்தால் புதைத்து விடாதே. விழித்திடு மனிதா, விழித்திடு மனிதா, பூமி அடையாளம் இல்லாமல் போவதற்கு முன், விழித்திடு மனிதா, பூமி அடையாளம் இல்லாமல் போவதற்கு முன். சோலைவனம் பூமியின் உயிர் நாடி, சோலைவனம் பூமியின் உயிர் நாடி. நாடி துடிப்பை மீட்போம், வனத்தை அழிப்பதை நிறுத்துவோம். நாடி துடிப்பை மீட்போம், வனத்தை அழிப்பதை நிறுத்துவோம். வாழ்க மானுடம். நன்றி எனக்கு வாய்த்தளித்தமைக்கு. அருமை அருமை. மங்களமாய் விளக்கேற்றும் நெருப்பதனில் குளிருண்டு, மங்களமாய் நெருப்பேற்றும் விளக்கதனில் குளிருண்டு, எரிதழலில் வெப்பம் செய்யும் குரல் உண்டு. பெண்ணின் பெருங்கனவே உன் பொங்கி வரும் எரிமலை சொற்கள் இங்கே பனிமலையில் உருகட்டும், கவிதையில் உருகட்டும் இவ்வரங்கம், உன் கவிதையில் உருகட்டும் இவ்வரங்கம். கவிஞர் பார்வதி பாலசுப்ரமணியம் வருக. கவிதை தரும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் வணக்கம். சந்தத்தை குலைத்தெடுத்து சங்கீதத்தில் வார்த்தெடுத்து எண்ணத்தின் வண்ணத்தை எழுத்தாக்கி, எண்ணத்தின் வண்ணத்தில் எழுத்தாக்கி எடுத்து வைக்கிறேன் கவிதையினை, எழுந்து வருகிறாள் தமிழன்னை. எடுத்து வைக்கிறேன் கவிதையினை, எழுந்து வருகிறாள் தமிழன்னை. முற்றத்து நிலவாகி முற்றாத இளமை கொண்ட மூப்பில்லா அன்னையை முகமலர்ந்து வரவேற்கிறேன். முற்றத்து நிலவாகி முற்றாத இளமை கொண்ட மூப்பில்லா அன்னையை முகமலர்ந்து வரவேற்கிறேன். மலர்வனத்து வாசத்தோடு காற்றாய் வருடுகிறாள் கவிதை சந்தங்கொண்டு. மலர்வனத்து வாசத்தோடு காற்றாய் வருடுகிறாள் கவிதை சந்தங்கொண்டு. எட்டு திசையும் புகழ் பரப்பி மூவேந்தர் வளர்த்தெடுத்த முத்தமிழை, எட்டு திசையும் புகழ் பரப்பி மூவேந்தர் வளர்த்தெடுத்த முத்தமிழை கைகூப்பி தொழுகின்றேன் தமிழே அமுதே வணக்கம். தலைமை வணக்கம். கவிஞர்களுக்கு
கவிஞர்களை வைரமாகவும் முத்தாகவும் பவளம் மாணிக்கம் வைடூரியம் மரகதம் புஷ்பராகம் கோமேதகம் நீலம் என நவரத்தினங்களையும் அழகாய் கோர்க்கும் தங்கத் தலைமைக்கு என் முதல் வணக்கம். தமிழ் அவை வணக்கம். தமிழ் தடாகத்தில் பூத்த கவிதை பூக்களாம் நட்பு பூக்களுக்கு அவை வணக்கமாய் அன்பு பூக்களை அள்ளிச் சமர்ப்பிக்கிறேன் அவை வணக்கமாக. உலகாளும் நாயகனாம் எங்கள் ஈசனின் இடபாகம் பெற்றவளாம் உமையம்மை பெயர் கொண்ட உமா அவர்களுக்கு சிரம் தார்ந்த சிறப்பு வணக்கம். பிரியமான பிரேமா அவர்களுக்கு என் பிரிய வணக்கங்கள். அண்ட பேரண்டத்தில் எனது தலைப்பு நெருப்பு. ஏற்றி வைத்த விளக்கொளியில் எழுந்தாடுவதும் நெருப்புதான். ஏற்றி வைத்த விளக்கொளியில் எழுந்தாடுவதும் நெருப்புதான். பேரண்ட இருள் விளக்கி பெரும் பந்தாய் எழும் கதிரவனும் நெருப்புதான். பேரண்ட இருள் விளக்கி எழும் பெரும் கதிரவனும் நெருப்புதான். காற்றணைத்து பரவுவதும் நெருப்புதான். நீர் தீண்டி அணைவதும் நெருப்புதான். காற்றணைந்து பரவுவதும் நெருப்புதான். நீர் தீண்டி அணைவதும் நெருப்புதான். அமீபா தொடங்கி அணு வரைக்கும் ஆள்வதும் நெருப்புதான். அமீபா தொடங்கி அணு வரைக்கும் ஆள்வதும் நெருப்புதான். இருந்தும் எதில் தொடங்கி எதில் முடிக்க முடிவில்லா நெருப்பின் கதையை. தடதடத்து ஓடும் தொடர்வண்டி சக்கரத்தில் பறக்கும் நெருப்பு பொறியாக சிக்கிமுக்கியான கண்களில் பிறக்கும் காதல் நெருப்பின் கதையை. பூவுக்குள் பூகம்பமாய் பெண்களின் மனங்களில் பெருங்கொழுந்து விட்டு எரியும் பெருநெருப்பின் கதையை சொல்லவா? பூவுக்குள் பூகம்பமாய் பெண்களின் மனங்களில் பெருங்கொழுந்து விட்டு எரியும் பெருநெருப்பின் கதை சொல்லவா? அது அவர்களையும் சேர்த்து எரித்துச் சாம்பலாக்கும் கதையும் சேர்த்து சொல்லவா? நுரையீரல் புகை நிரப்பும் மனிதனின் கொடுஞ்செயலால் சாம்பலான மலைகளின் நெருப்பு குளியல் கதை சொல்லவா? நுரையீரல் புகை நிரப்பும் மனிதனின் கொடுஞ்செயலால் சாம்பலான மலைகளின் நெருப்பு குளியல் கதை சொல்லவா? அணுவுக்குள் உறைந்த நெருப்பை அழிவுக்கு பயன்படுத்தி அகதியாக்கிய கதை சொல்லவா? அணுவுக்குள் உறைந்த நெருப்பை மனித அழிவுக்கு பயன்படுத்தி அகதியாக்கிய கதை சொல்லவா? வாழ்விட இழப்புக்கு நெருப்புதான் காரணம் என தெரியாமல் அகதிப்பட்டியலில் கூட இடமின்றி அலையும் வனவிலங்குகள் கதை சொல்லவா? நெருப்பின் வடிவை சுமந்தபடி நீண்ட வெளியில் பயணித்து ஏவுகணை விழுந்த இடமெல்லாம் மனித இனம் அழிந்த கதை சொல்லவா? ஏவுகணை விழுந்த இடமெல்லாம் மனித இனம் அழிந்த கதை சொல்லவா? பட்டாசு ஆலையில் பற்றி எரியும் நெருப்பு மனித உடல் தின்றும் பசியடங்காது எரியும் நெருப்பின் கதை சொல்லவா? மனித உடல் தின்றும் பசியடங்காது எரியும் நெருப்பின் கதை சொல்லவா? சாதிய அடக்குமுறையில் சந்ததிகள் பல கடந்தும் கோடுகள் அழியா நிலை கண்டு குமுறும் எரிமலையாய் எரியும் நெருப்பின் கதை சொல்லவா? உயிர் நெருப்போடு கொழுந்து விட்டு எரியும் பெரும் பசி நெருப்பு அணைக்க முடியாது திண்டாடும் மனிதன் கதை சொல்லவா? உள்ளத்தின் உள்ளே உட்கார்ந்து ஊஞ்சலாடும் உறங்கா கனவு நெருப்பின் கதை சொல்லவா? உள்ளத்தின் உள்ளே உட்கார்ந்து ஊஞ்சலாடும் உறங்கா கனவு நெருப்பின் கதை சொல்லவா? காம நெருப்பில் கருவாகி கருவறைச் சூட்டில் உருவாகி காதல் நடைபழகி கவலை புழுவாகி கடைசியில் நெருப்புக்கு எருவாகும் ஆத்ம நெருப்பின் கதை சொல்லவா? நான் எதில் தொடங்கி எதில் முடிக்க நெருப்பின் கதையை. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சிறப்பு சிறப்பு.
அனைத்து கவிஞர்களின் கவிதையும் சிறப்பாக அமைவுற்றது. தற்போது சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்திருக்கும் உமா அவர்களை உங்கள் கவிதைகளின் தொகுப்புரையை வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன். போதலாம் போது கொண்டு பொன்னடி புரிய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சு மன்பு கலந்திலே ஏதினால் அரங்கற்கெல்லை என் செய்வான் தோன்றினேன். எம் இறைவனாம் அரங்கனுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானூர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன், தமிழுக்கு என் தலை வணக்கம். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து தேடி தேடி தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய தமிழ் தடாகத்தின் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய தலைமைக்கான வணக்கம். இந்த அவை எந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக வளர்ந்து வருகிறது என்பதை தொடர்ச்சியாக கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறேன். கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அவை வணக்கம். இந்த கவியரங்கம் மற்ற கவியரங்கத்துல இருந்து எவ்வளவு வித்தியாசமானது அப்படின்னா, முதல்ல தொடங்கி இது வரைக்கும் நம்ம கவிதை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இந்த கவியரங்கத்துல ஒரு நிதானமான ஒரு போக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு அம்மா ஒரு பயிற்சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய நன்றி அதுக்காக நம்ம சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். ஒரு கவியரங்கத்துல முதல்ல தமிழ் வணக்கம், அடுத்ததாக தலைமை வணக்கம், அடுத்ததாக அவை வணக்கம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வரைமுறையை கொடுத்தமைக்காக மிகச்சிறப்பான ஒரு நன்றி, ஒரு மிகச்சிறப்பான ஒரு பாராட்டும் வயதில்லை, இருந்தாலும் கூட பாராட்டலாம். ஏன்னா பாராட்டுறதுதான் யார் வேணா பாராட்டலாம் இல்லையா? சோ அந்த அளவிற்கு மிகச்சிறப்பான ஒரு நன்றியினையும் நான் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வடிவழகி அம்மா அவர்களுக்கு. இன்றைய கவியரங்கம் எல்லாருமே கவிதை வாசிங்க, அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல உரைநடைகளோடு கூடிய கவிதைகளை நம்ம வாசிச்சிருவோம். அது கொஞ்சம் போக்குல இல்லாமலே இருந்துட்டு இருக்கோம். கவியரங்கத்துல சில கவிதைகள் இருக்கு. இந்த வாட்டி சொல்லியிருந்தாங்க அம்மா. ஆக்சுவலா எனக்கு இருந்த ஒர்க்ல என்னால வர முடியுமா அப்படிங்கறதே பெரிய டவுட்டா இருந்தது. நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், அம்மா டேட் எப்படி வைக்க போறீங்க, அது மாத்திரம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று இரவு ஒரு 2:30 மணிக்கு தான் என்னுடைய பணி முடித்து நான் வந்துட்டு என்னால காலையில எழுந்திருக்க கூட முடியல. ஆனா காலையில அம்மாவுடைய கால் தான் என்னை எழுப்பிச்சு. டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10:45 இருக்கும் காலையில. அந்த அளவுக்கு தூங்கிட்டேன். ரொம்ப முடியல உடம்பு, அப்படியே ஒரு அசதியில படுத்து அப்படியே தூங்கிட்டேன். காலையில என்ன கண்டிப்பா நீங்களும் அதுல கவிதை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களாமா, முதல்ல தலைப்பு என்ன, அதுக்கப்புறம் தான் நான் கேட்டு தெரிஞ்சுனேன் ரொம்ப தெளிவா. இப்போ நான் என்னோட கவிதையே ஒளி வாங்கி இதுவாயிருக்க உங்களுக்கு தந்துடுறேன். மிகச் சிறப்பான கவிதை நடையை கவிதை வாசிச்சீங்க. அதுக்கு அதுக்காக என்னுடைய மிகச்சிறந்த ஒரு பாராட்டுகளை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் குற்றம் பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எங்கெல்லாம் குறை பார்க்கணும்னு நினைக்கிற கண்ணு எல்லாத்தையுமே குறைதான் பார்க்கும். எனக்கு எப்படி அப்படின்னா, நான் ஒரு ஆசிரியர் பணியில இருக்கிறேன். அதனால எப்ப பார்த்தாலும் அந்த பேப்பர் எல்லாம் பார்க்கும்போது தப்பு எங்கன இருக்கோ அது மட்டும்தான் தெரியும். அப்படி பழகி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அதனால இப்ப நம்ம நண்பர்களுக்குள்ளார வரோம் அப்படிங்கும் போது அந்த கண்ணை கொஞ்சம் இறுக்கமா மூடிட்டு என்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது, ஆனா தப்பு அப்படிங்கிறத விட எதை நாம் திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கறத குறித்து ஒரு சின்ன விஷயத்த பதிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்முடைய நண்பர்கள் அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நல்லது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாக ராஜா முகமது ஐயா அவர்களுடைய கவிதை முதல்ல அவங்க சொல்லும் போதுதான் ஒரு தலைப்பு இதுதான் போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அண்டம் பேரண்டம் அப்படின்னு அவர் தொடங்கின அந்த தொடக்கமே மிக அருமையாக இருந்தது. தமிழ் வணக்கம் மிகச் சிறப்பாக அவர்களுடைய தமிழ் வணக்கம். அடுத்ததை பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எல்லாத்துலயும் மண்ணிலே வழி இல்லை வழி செய்வீர் மானிடரே அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்த மொத்தமான இந்த வானமும் கேட்பது போல எனக்கு நான் மழையாக பொழிகிறேன், எனக்கு இங்க வந்தா குளிரத்துக்கு கூட வழி இல்லையே அப்படின்னு கேட்கிற அந்த வரிகள் சொல்லவே வேண்டாம். அவருடைய கவிதைகள் குறித்து நாம பெருசா விவாதிப்பதற்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவிற்கு சிறப்பாக எல்லாத்தையுமே அவருடைய கவிதை வரிகளை நமக்கு எடுத்து சொல்லிவிடும். சிறப்பான ஒரு கவிதை, விளக்கம் கொடுத்து இதுக்கு தனி உரை எழுத வேண்டிய அவசியம் இல்லாத கவிதைகள் அவருடையது. மிகச் சிறப்பான கவிதைகள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றியும் கூட. எங்களுக்கு இவ்வளவு சிறப்பான கவிதை தந்தமைக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். அற்புத வானம், அந்த காட்டாறு பாட்டாறு அப்படிங்கிற எதுகை மோனைகள் எல்லாம் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது அவருடைய. அதுக்கப்புறம் அந்த மனிதத்தை காத்தருளும் மாண்புமிகு வானமே அப்படின்னு அவர் முடிச்ச அந்த ஒரு அழகு ரொம்ப அழகா இருந்தது.
மனிதம் காப்பீர் மகிழ்ந்திடுமே வானம், மனிதம் தான் அனைத்திற்குமானது அப்படிங்கறத சொல்லி முடித்த அந்த பாங்கு மிகச்சிறப்பு. மிகச்சிறப்பு ஐயா உங்களுடைய கவிதை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அருள் சாந்தி அம்மா. நான் எப்பவுமே கவியரங்கத்துல முதல்ல ரசிக்கிற ஒரு கவிதை அப்படின்னா அது அருள் சாந்தி அம்மாவினுடைய கவிதை சிறப்பாகவே இருக்கும் எப்பவுமே. அதே போல இன்றைக்கும் உங்களுடைய கவிதை மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள் அம்மா, நன்றியும் கூட எங்களுக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வணக்கத்திலேயே அவங்க முதல்ல தன்னுடைய பாணி அப்படியே பதிவிட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா தோணிதான் நீயே அப்படின்னு சொல்லி, தமிழ் தான் நம்மை கரையேற வைக்கிற தோணிங்கிறத ரொம்ப அழகா அந்த தமிழ் வணக்கத்துல சொல்லி முடிச்சுட்டாங்க. ஏன்னா நாம் கரை சேர வேண்டும் என்றால் நம் மொழிதான் நமக்கு கை கொடுக்குங்கிறத ரொம்ப அழகா தோணிதான் நீயேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தமிழ் வணக்கம் கூட ரொம்ப அழகா இருந்தது. அந்த தமிழ் வணக்கத்திலேயே எதுகை மோனை அப்படியே வந்து விளையாண்டுச்சு அவங்களுடைய கவிதை வரிகள்ல. மிக சிறப்புமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தேகம் முழுவதும் தேங்கி கிடக்கும் தமிழதன் வான்புகழ் பரப்ப வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலைமை வணக்கத்துல அவங்க வந்து வடிவழகி அம்மா அவர்களை வாழ்த்திய விதம் மிக மிக சிறப்பு. உண்மையிலே ரொம்ப அழகான வார்த்தைகள், பொருத்தமான வார்த்தைகள் அருள்சாந்தி மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததா அவை வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது மிக சிறப்பாக அந்த அவை வணக்கத்தையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது நிலம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த நிலத்துல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற 5 வகையான நிலம் குறித்த விளக்கங்களையும் மிக சிறப்பான ஒரு உங்களுடைய பாணியில அதை சொல்லணும்னா அதுதான் உண்மை. உங்களுடைய பாணியில ரொம்ப தெளிவான வார்த்தைகள் அதை சொல்லியிருந்தீங்க. அலைகள் பரப்பி கதைகள் பேசும் அப்படின்னு சொல்லி அந்த நெய்தல் நிலத்தை குறித்தாரு. ஏன்னா நெய்தல்னா எனக்கு ரொம்ப உயிர். எப்பவுமே ஒரு டைம் பாசிங் அப்படின்னா எப்பவுமே நெய்தல்ல போய் உட்கார்ந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த கடலை பார்த்துட்டே இருந்தா நமக்குள்ள போகிற எல்லா விஷயங்களும் அந்த கடல் மாதிரி அந்த அலை மாதிரி ஓடி வந்து அரைஞ்சு போயிடும். அது வந்து என்னோட ஸ்பீச் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த கடல் குறித்து நான் ரொம்பவே சொல்லுவேன். அப்படி ரொம்ப ரசிக்கும் போது அந்த வார்த்தைகள் அப்படி காதுல விழுந்து விழுந்து இருந்துச்சுது அலை மாதிரி. ரொம்ப அழகா இருந்தது. அலைகள் பரப்பி கதைகள் பேசும் நெய்தல் நிலம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி மேடு வல்லவன மேனி கொண்ட பாலை நிலம் அப்படின்னு அதுவும் ரொம்ப அழகான வரிகள். எல்லாமே மிக சிறப்பான ஒரு வரிகள். இதுல பார்த்தோம்னா முதல்ல இவங்கதான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே ஒரு எக்கோ, அதாவது எக்காலஜி அப்படிங்கறத ஒரு அழகான ஒரு எக்காலஜியை வந்து கொண்டு வந்து வச்சாங்க. நாம நம்மை சுற்றி இருக்கிற இந்த சுற்றுப்புறத்திற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நிலம் நெகிழியால் பால்படுவதை குறித்த மிக தெளிவான விளக்கம் உங்களுடைய கவிதையில இருந்துச்சு. சிறப்பான ஒரு கவிதை. வாழ்த்துக்களம்மா. இன்னும் கூட மிக சிறப்பான கவிதைகளை சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல குரங்கு முதல் குளோனிங் வரை அண்டத்தின் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மிக சிறப்பான வரிகளாக இருந்தது. அவை மிகச்சிறப்பாக அந்த நிலைமை வேண்டும் அப்படின்னு முடிச்ச பாங்க ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்த கவிதை அப்படின்னு சொல்லணும்னா நீர் குறித்த இந்திராணி மேடம் அவர்களுடைய கவிதை. இதுவும் எப்பவும் நான் ரசிக்கிற ஒரு கவிதை தான். அந்த கவிதையும் பொறுத்த வரைக்கும் அவங்களும் அப்படிதான் அண்ட பிரம்மாண்ட நாயகி நாணி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நீர் தன்னை இப்போ சொல்வது போன்ற அந்த கவிதை அழகு 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 மிக சிறப்பாக இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா மண்ணிலே வந்தேனே மாரியாய் தானே அப்படிங்கிற அந்த எதுகை மோனைகள் எல்லாம் ரொம்ப அப்படியே புகுந்து விளையாண்டது இந்த கவிதையில. ரொம்ப நல்லா இருந்தது. இதனையும் மாற்றம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ரொம்ப அழகான மிக சிறப்பான கவிதையும் கூட. வெண்ணிலா முகம் பார்க்கும் கண்ணாடியும் நானே, என்ன அழகான வரிகள். மிக சிறப்பான ஒரு நயம் அப்படிங்கறத தேடி தேடி சொன்ன மாதிரி இருந்தது அழகா. அடுத்தது பாத்தீங்கன்னா பிண்டம் காக்கும் பனிக்குடமும் நானே அப்படிங்கிற வரிகள் எவ்வளவு அழகா. ஒரு பெண்கள் கூடி இருக்கிற ஒரு சபைக்குள்ளார அந்த பனிக்குடம் குறித்த அந்த நீர் குறித்த அந்த நீர் குறைந்தால் என்ன நடக்கும், இந்த உலகில் மக்கள் தொகை என்பது எவ்வாறு பிறக்கும் என்பதை குறித்த அழகான தெளிவான ஒரு கவிதை, தெளிவான வரிகள். மிகச் சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா காற்று குறித்த நித்யஸ்ரீயினுடைய கவிதை சிறப்பு. எப்பவுமே நித்யஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் அவளோட சவுண்ட் வந்து என்னத்த போட்டிருந்தாலும் அந்த சவுண்ட் வந்து தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும். அவ என்ன சொல்ல வரா அப்படிங்கறத விட முதல்ல அவளோட சவுண்ட் வந்து அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும் முதல்ல. அதுக்கப்புறம் ஆனா எனக்கு அதுல சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வார்த்தைகள்ல சில தடுமாற்றம் இருந்தது. அந்த தடுமாற்றத்தை கண்டிப்பா மாத்திக்கணும். அது வந்து வயசால வந்து தடுமாற்றம் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வயதுல இவ்வளவு தயக்கமின்றி இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து நின்று கவி பாடக்கூடிய திறமைக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நித்யஸ்ரீக்கு வந்து மிகச் சிறப்பான கவிதையை நீ சொன்னாய். மிகச் சிறப்பாக இருந்தது. அதுவும் காற்று தென்றல் குறித்து காற்றையும் காதலையும் ஒப்பிட்டு உன்னுடைய வயதிற்கு ஏற்ப மிகச் சிறப்பான அழகான ஒரு ஒப்பீடும் கூட. ரசிச்சோம் நாங்க அதை. உண்மையிலேயே வந்து எவ்வளவு அழகான ஒரு ஒப்பீடு. அதையும் கூட அந்த ஒப்பீட்டில் அப்படியே கத்தி மேல நடக்கிற மாதிரி எங்கேயும் சரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அழகான வரிகள். சூப்பர், நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப கேட்டு ரசிச்சோம் அந்த கவிதைகள் எல்லாம்.
எதைத்தான் நீ காசாக்கவில்லை அப்படிங்கிற உன்னுடைய அந்த கேள்வி வந்து குத்துது, எல்லாரையுமே குத்தணும். அவ்வளவு பேரையும் குத்துற ஒரு கேள்வி அது. எதைத்தான் நீங்கள் காசாக்கவில்லை அப்படிங்கிற அந்த கேள்வி. மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பேசுவி, மிக சிறப்பான கேள்வி. அடுத்ததாக சோலை குறித்த மீனாட்சி அவர்களுடைய கவிதை சிறு சிறு திருத்தங்களுடன் அழகான ஒரு கவிதை, நல்ல ஒரு கவிதையாக இருந்தது. ஆனாலும் கூட அங்கங்கே உரைநடை போக்கு என்பது தலைப்பட்டதோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா கவிதைக்கென்று இருக்கின்ற நடை சிறிது மாறி இருந்தது இங்க இந்த கவிதையில். அது மட்டும்தான் சின்ன ஒரு திருத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அழகு, கவிதை நல்லா இருந்தது. நீங்க சொன்ன விதமும் அருமையாக இருந்தது. அதனால உங்களுக்கு அதுக்கான மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். சோலைவனம் இல்லாத பாலைவனமாக நிற்கிறதே இந்த உலகு அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கவிதை. சின்னதாக அந்த உரைநடை பாங்கினை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றபடி மிகச்சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள் மீனாட்சி அவர்கள். அடுத்ததாக பார்வதி பாலசுப்ரமணியம், நெருப்பு. இந்த 5 கவிதைகளிலும் எந்த கவிதை மிகச்சிறப்பான கவிதை என்று நீங்கள் தெரிந்தெடுப்பீர்கள் அப்படின்னு என்னிடம் கேட்டால் நான் தெரிந்தெடுக்கக்கூடிய கவிதை இந்த கவிதையாகத்தான் இருக்கும். எப்பவுமே பார்வதி அம்மா அவர்களுடைய கவிதைக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகைன்னு கூட நான் சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான கவிதை, மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த கவிதையில வந்து மாற்றமே இல்லை. அவ்வளவு ஒரு அழகான கவிதை. அப்படியே சந்தத்தை குழைச்செடுத்து ஆரம்பிச்சு அந்த தமிழ் வணக்கம் சொல்லவே வேண்டாம். அவ்வளவு ஒரு அழகான அந்த தமிழ் வணக்கத்தோட கொடுத்தீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க அமீபா தொடங்கி அணு வரைக்கும் ஆழ்வது நெருப்பு தான் அப்படிங்கறத சொன்னீங்க. அந்த நெருப்பினுடைய பின்குணம், அதாவது நாம சொல்லக்கூடிய அந்த தீய குணங்கள் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கறத அப்படியே புட்டு வைத்தீர்கள். எப்பவுமே நெகட்டிவ் வாய்ஸ் வந்து எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன நெகட்டிவ் வாய்ஸ் வந்து அந்த நெகட்டிவாவே எனக்கு தெரியல. அதுதான் உண்மைன்னு தோணுச்சு. ரொம்ப சிறப்பான வரிகள், அழுத்தமான வரிகள். வாழ்த்துக்கள் அம்மா. மிக சிறப்பான கவிதைகள். 6 கவிதைகளும் மிக சிறப்பு. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 6 கவிதைகள்லையும் ஒவ்வொருத்தரும் கவிதை சொல்கிற பொழுது, அதாவது சோலையை சொன்ன மீனாட்சியாக இருக்கட்டும், நெருப்பினை சொன்ன பார்வதி அம்மாவாக இருக்கட்டும், ராஜா முகமது ஐயாவாக இருக்கட்டும், இந்த 3 பேரை தவிர மத்த எல்லாருடைய கவிதைகள்லையும் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சொல்ல வந்ததையா சிறப்பு அப்படிங்கறத அடிச்சு சொன்னீங்க. ஏதோ பட்டிமன்றம் போல எங்களுடைய நீர்தான் சிறப்பு, நீர்தான் வேண்டும், இதுதான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் திருத்தம் கொடுத்திருந்தீங்க. மிக சிறப்பாக ஏதோ ஒரு பட்டிமன்றத்துல உட்கார்ந்துருக்கோமோ அப்படின்னு கூட கொஞ்ச நேரத்துல தோணிடுச்சு. அந்த அளவிற்கான சிறப்பான கவிதைகளை கொடுத்திருந்தீர்கள். இவை அனைத்திற்கும் இது அனைத்திற்குமான முற்றுப்புள்ளியாக இப்பொழுது என்னுடைய கவிதையினை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த கவிதை வந்து எப்ப எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுதான். தயவு செய்து என்னுடைய பணிகளுக்கு இடையே எழுதிய கவிதை மாதிரி இருக்குதா அப்படிங்கறது மட்டுமாவது கொஞ்சம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். முன்னாடி அந்த உங்க இந்திராணியோட நீர் கவிதையை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லிட்டீங்களா நீங்க? நான் கேட்கலையே, கேட்ட மாதிரி. ஆமாங்கம்மா. நீர் கவிதை குறித்து மிக சிறப்பாக அந்த கவிதையை குறித்து நான் கருத்து சொன்னேன். அவர்களை கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இந்திராணி அம்மாவுக்கு. நான் கேட்காம விட்டுட்டேன். அதான் சரி. அடுத்தது உங்க கவிதை. அதான் சொன்னேன், அந்த அண்ட பிரம்மாண்ட நாயகி நானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. மிக சிறப்பாக இருந்தது அவர்களுடைய கவிதை அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். அதான் மண்ணிலே வந்தேனே மாரியாய்த்தானே அப்படின்னு சொல்லி அந்த எதுகை மோனிகளோட புகுந்து விளையாண்டிருந்தாங்க அப்படிங்கறத நான் சொன்னேன். அந்த கவிதை மிக சிறப்பான ஒரு கவிதையாக இருந்தது. உங்களுடைய கவிதை கொடுங்க. சரிங்க. நிழலாய் நின்று நிஜமாய் வந்து தந்ததை தருவேன், சொன்னதை செய்வேன். நல்லெண்ணம் விதைத்தால் நன்மையை அறுப்பாய், நலமே செய்தால் நலமே பெறுவாய். நினைவாய் நின்று நிலையில் வந்து கதியாய் சுழன்று கனவாய் தோன்றி தந்ததை தருவேன், சொன்னதை செய்வேன். நின்னுள் நான் பிரபஞ்சம் சொன்னது. நின்னுள் தசையாய் தசை மூடும் தோலாய் தசை வளர்க்கும் மண்ணாய் தயங்காமல் எனை காத்து பலசில் கூட்ட தொகுதியாய் உடலாய் உருவாய் உன்னுள் நான் நிலம் சொன்னது. நின் உடலை இயக்கும் நினமாய் நிஜமாய் ஓட்டம் தந்து ஓடச் செய்யும் குருதியாய் கழிவாய் உடலில் வெளியேறி உடலை இயக்கும் குருதியோட்டமாய் நின்னுள் நான் நீர் சொன்னது. வாசியாய் நாசியில் வந்து வழமையாய் உன் உடல் காக்க உரையா நினமாய் உன்னை இயக்க உடலில் உயிராய் உண்மையாய் எங்கும் சுவாசமாய் நின்னுள் நான் காற்று சொன்னது.
உயிரிருக்கும் உடலாய் உனை உருவாக்க உருவும் நீரும் காற்றும் உண்மையாய் இயங்கும் உடலாய் உனை உருவாக்க உன்னுள் இருக்கும் சூடாய் நான் நெருப்பு சொன்னது. வெறுமையாய் வெல்லும் வகையறிந்தே உடல் கூட்டுக்குள் இருக்கும் இடம் நிலமும் நீரும் காற்றும் நெருப்பும் சரியாய் தனை இயக்கும் வழிமுறைக்காய் உன்னுள் இருக்கும் வெற்றிடமாய் நான் ஆகாயம் சொல்லுது. அண்டம் பேரண்டம் அனைத்துமாய் பூதப் பொருளாய் அனைத்தும் உன்னுள் நான் தந்ததை தருவேன் பிரபஞ்சம் சொல்லுது. நாம் எதை தருகிறோமோ அதைத்தான் பிரபஞ்சம் நமக்கு தரும். நன்றி அம்மா. உங்களின் அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான அனைவரின் கவிதைகளையும் நன்கு கேட்டு உள்வாங்கி அவர்களுக்கான உத்வேகத்தினையும் அவர்களுக்கான கருத்துக்களையும் வாரி வழங்கியமைக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. முந்திய நாளில் அறிவும் இல்லாது மொய்த்த நன் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி என்ற பாரதிதாசன் கவிதை வரிகளோடு இந்த கவியரங்கத்தை அழகியலோடு தந்த கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கமும் கூட. நிறைவுரையாக நன்றி உரை தருமாறு ராஜா முகமது அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை மீண்டும் சமர்ப்பிக்கிறேன். அன்னை தமிழ் விடுத்து அயல்மொழி கொண்டாடும் அறிவிலி தமிழரை அப்புறப்படுத்தவே தன்னையே உலகுக்கு அர்ப்பணித்து திடமுடன் செயலாற்றும் தமிழ் தடாகத்தின் கவியரங்கம். இந்த சிறப்பு கவியரங்கத்திற்கு கடந்த 3 வாரங்களாக பயிற்சியினை மேற்கொண்டு பயிற்சியினை கொடுத்தளித்து இந்த கவியரங்கம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் செயல்பட்டு அதை இன்று மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கும் எமது தமிழ் தடாகம் இலக்கிய குழுமத்தின் நிறுவனர் அம்மா வடிவழகி தேவசகாயம் அவர்களின் உழைப்பும் தியாகமும் போற்றுதலுக்குரியது. அவை ஒரு சாதாரண மனிதரால் நிச்சயம் அதனை செயலாற்ற இயலாது என்பதுதான் இங்கு வந்திருக்கும் அத்தனை கவிஞர்களின் ஒரே ஒரு கணிப்பாகும். இந்த இனிய கவியரங்கத்திற்கு வந்து தனது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து மிக சிறந்த கவிதைகளை படைத்து தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் தான் வாழுகின்ற நிலத்திற்கும் நீருக்கும் போன்ற பிரபஞ்சங்கள் அத்தனைக்குமே பெருமை சேர்த்திருக்கும் கவியரங்கின் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நன்றிகள். இந்த இனிய கவியரங்கத்தின் சிறப்பு விருந்தினராய் வந்து இந்த முழு கவிஞர்களின் கவிதைகளையும் பொறுமையாய் கேட்டறிந்து அதற்கான தொகுப்புரையை அளித்த சிறப்பு விருந்தினர் முனைவர் உமா அவர்களுக்கும் மிக சிறந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிக சிறந்த முறையில் அனைவரின் கவிதைகளையும் கேட்டறிந்த அம்மா பிரேமா அவர்களுக்கும் நன்றி. புதுதில்லியில் இருந்து பல வேளைகளுக்கு இடையிலே நான் கவியரங்கத்துக்கு வருகிறேன் என்று கூறி வந்திருந்து கேட்டறிந்து சென்ற ஐயா பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. பிரேமா அம்மா அவர்களுக்கும் உமா அம்மா அவர்களுக்கும் மிக சிறந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். பிரேமா அம்மா சென்றிட்டாலும் உமா அம்மா அவர்கள் கவிஞர்களின் தொகுப்புரையில் வழங்கும் பொழுது அவர்கள் தொகுத்து அளித்த விதம் எப்படி இருந்தது என்றால், கவிஞர்கள் அத்தனை பேரையும் கைப்பிடித்து நந்தவனத்துக்குள் அழைத்து சென்று நந்தவன சாரலிலே செந்தமிழின் தேனெடுத்து திகிட்டாமல் தந்து உதவியவது போல் எங்கள் அனைவரையும் இன்னும் மீண்டும் மீண்டும் நல்லதொரு கவி படைக்க வாய்ப்பாக அமைந்தது. இந்த இலக்கிய குழுமத்தில் நீங்கள் வந்து சிறப்படைய செய்ததற்காக எமது தமிழ் தடாகம் இலக்கிய குழுமம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அனைத்து கவிஞர்களுக்கும் இனிய மாலை நன்றிகள். வணக்கம்.